ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேலையில் தான் டாப்பு, பேண்ட்டு, சாலு இது எல்லாமே நம்ம ஒரே சேலையில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரே சேரீயில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுக்க அப்படின்னு சொல்லி. இதில் நம்ம நார்மல் டாப் மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அம்பர்லா கட்டிங் மாதிரி பண்ணல. அடுத்த வீடியோ அந்த மாதிரி ஒரு அம்பர்லா கட்டிங் டாப் ஒரே சேலையில் வர மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இதில் நார்மல் டாப்பாக தைக்க சொன்னதுனால நான் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டேன். முந்தான பக்கத்தில் இந்த மாதிரி சால் கட் பண்ணிக்கலாம். சால் வந்து நம்மளோட லென்த் எவ்வளவோ அதில் பாதியை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு சென்டரில் ஜாயின் போடும்போது சாலோட லென்த்து டபுள் ஆகிரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2:40 அந்த மாதிரி லென்த் வேணுங்கிற மாதிரி நான் சால் கட் பண்ணியிருக்கேன். அதில் 1:20 அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு பக்கத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது 1:20ங்கிற மாதிரி நான் இதில் கட் பண்ணுறேன். இதை ஜாயிண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த முந்தான பார்ட் 2 சைடும் வந்துடும். நம்மளுக்கு வந்து நார்மலாக வர சால் மாதிரி வந்துடும். ஒரு சைடில் அதாவது மேல் பக்கத்தில் இந்த டிசைன் வந்து மேல் பக்கமாக ஒரு பார்டர் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது தைக்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுனால அதை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். அதை வந்து டாப்க்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் பீஸை நம்ம வந்து பேண்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுவும் கேதரிங் பேண்ட்டு. டாப் வந்து பாடியோட அளவுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிசைன் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதாவது சால் வெட்டினதுக்கு அடுத்த பார்ட்லேயே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியில் ஃபஸ்ட்டு பேண்ட்டை கட் பண்ணிக்கலாம். 40 இன்ச் லென்த் வர மாதிரி இந்த மாதிரி நான் 2 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே 4 மடக்கி இதில் போட முடியாது. ஏன்னா இந்த டிசைன் வந்து மாறி போயிடும். ஒரு பக்கம் குறுக்கையும் ஒரு பக்கம் நேராக வர மாதிரி ஆயிரும். அதனால் 2 பீஸாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி இதே டிசைன் வந்து இப்படியே வர மாதிரி 2 கால் பக்கத்துலேயே வர மாதிரி இந்த மாதிரி கிராஸில் போட்டிருக்கேன். நம்ம கேதரிங் பேண்ட் தைக்கிறதுக்கு நேராக போட முடியாது, இப்படி கிராஸில் தான் போடணும். இந்த மாதிரி கிராஸில் போடும்போது பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஒரு 40 இன்ச் லென்த் வர மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்டர்லாம் இல்லாமல் வர மாதிரி இந்த மாதிரி மடக்கி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம கிராஸில் இப்போ நார்மலாக ஒரு ப்ளைன் மாதிரி ஒரு பீஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே மூளைக்கு மூளை அதை அப்படியே கார்னர் மடக்கி நம்ம விட்டுருவோம். அதே தான் சேம் மெத்தடில் தான் நான் அதை மடக்கி போட்டிருக்கேன். இந்த கரையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி மடக்கி போட்டிருக்கேன். இந்த கரை இருக்கிற பக்கத்தை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சிட்டோம்னா இந்த கார்னர் வந்து தள்ளி வந்துடும். நம்ம வெட்டும்போது அந்த கரையோடு சேர்த்து அந்த பெயின் பீஸையும் சேர்த்து வெட்டி விட்டுறலாம். ஏன்னா நம்ம கைக்கு வந்து பார்டர் வந்து செப்பரேட்டாக அட்டாச் பண்ணாமல் கையோடையே வரணும். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக இந்த சைட் பீஸ் யூஸ் ஆகுங்கிறதுனால நான் அப்படி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் வச்சு கீழே, அதாவது எந்த இடத்துல இந்த கார்னரில் 6 இன்ச் வருதோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 40 இன்ச் மேலே வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ மேலே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 இன்ச் வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த கிராஸ் வந்து நம்ம இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு இந்த சேலை, அந்த சேலையோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் வர மாதிரி. ஏன்னா கீழே வந்து இதோட அகலத்தை அதிகம் பண்ணணும், செப்பரேட் பீஸ் கொடுத்து, அதனால் நான் ஒரு 16 இன்ச் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கனாவே தெரியும் நான் கொஞ்சம் லென்த்தாக அந்த கிராஸை கட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே ஏற்றி போடும்போதும் அந்த இந்த நம்மளோட காலோட அளவில் பார்த்திங்கன்னா அந்த லூஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம செப்பரேட் பீஸை அந்த அளவுக்கு வைக்கணும். இதையே கம்மி பண்ணி கட் பண்ணிட்டோம்னா செப்பரேட் பீஸை நம்ம அதில் அட்டாச் பண்ணுறதுல யூஸே இல்லை. பார்த்திங்கன்னா நான் ஒரு 16 இன்ச் வச்சு இந்த லென்த்தை கட் பண்ணியிருக்கேன். இந்த கிராஸை இந்த கிராஸில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு. இதில் நம்ம நார்மலாக கேதரிங் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம வெட்டி எடுத்த பீஸை வச்சு முக்கோணமாக இருக்கும், அது அப்படியே அதோடு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இதில் வந்து எனக்கு கை வேணும், அந்த பீஸில் தான் இந்த கை வர மாதிரி இருந்துச்சு. மற்றது பின்னாடி ப்ளைனாக இருந்துச்சு, அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது கைக்கு. ஸோ இதில் அந்த கேதரிங் பேண்ட்டுக்கு வைக்க வேண்டிய பீஸை நான் கைக்கு வெட்டி எடுத்துட்டேன். அந்த ப்ளைனில் நம்ம அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ப்ளைன் பக்கத்தை நான் இந்த மாதிரி 4 மடக்கி போட்டிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பை நம்ம ஃபில்லப் பண்ணால் தான் நம்ம பேண்ட்டை கண்டிப்பாக தைக்க முடியும். அதனால் இதுக்கு எவ்வளோ தூரம் இது வந்து நேராக ஆகணும், அதுதான் நம்ம இந்த கேதரிங் பேண்ட்டு வெட்டும்போது இந்த மாதிரி வரும். சப்போஸ் கேதரிங் பேண்ட்டில் இந்த துணி அகலமாக இருக்கும்போது பேண்ட் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் சின்ன அளவாக தைக்கும்போது இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் வராமையே போயிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாயிண்ட்டோடு தான் வரும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் ஜாயிண்ட் இல்லாமல் கூட தைக்கிற மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து இந்த மாதிரி 4 மடக்கி போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு காலுக்கு 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி 4 பீஸ் தேவைப்படுது. அதனால் இந்த மாதிரி 4 மடக்கி போட்டு
அந்த கேப்பை கரெக்டாக கீழே வரைக்குமே ஃபில்லப் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். ஆனால் அதில் நம்ம அந்தளவுக்கு தேவைப்படாது. ஆனால் அந்த அகலத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கீழே வரைக்கும் வெட்டியிருக்கேன். ஏன்னா மேலே இதோட பேண்ட்டோட அளவே வச்சு நம்மளுக்கு அதில் வந்து ஒரு 7 இன்ச் அந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம 16 இன்ச் அந்த மாதிரிலாம் கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன்னா இப்போ அப்படி கட் பண்ணல அப்படின்னா இந்த துணியோட அகலம் ரொம்ப கம்மி. 2 பக்கம் பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் அந்த துணியோட அகலம் கம்மிங்கிறதுனால அந்த அகலத்தை அதிகப்படுத்துறதுக்காக கீழே வரைக்கும் கட் பண்ணால் தான் அந்த பேண்ட்டோட அந்த சீட் அளவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சரியாக வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி இது இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பேண்ட்டு நம்மளுக்கு யூஸே ஆகும். இல்லாட்டினா நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டு அது யூஸ் ஆகாமையே போயிடும். அந்த அளவு பத்தாமையே போயிடும். நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த பேண்ட்டு தேவை. இப்போ இந்த கிராஸை வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் கரெக்டாக வச்சு அந்த கிராஸை வந்து ஃபில்லப் ஆகணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கணும். நான் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் வரணும். அந்த கிராஸில் அந்த கிராஸ் ஜாயின் பண்ணும்போது இங்கே வந்து அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் ஆகணும். அவ்வளோதான். இதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தேவையோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை தைக்கும்போது இதோட பேலன்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிரும். இப்போ மேலே வந்து ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து இடுப்பு பீஸ் கொடுத்து நாடாக போடுவோம் இல்லையா, அந்த பீஸை நம்ம கட் பண்ணோம். அதுக்கும் இதே மாதிரி ப்ளைன் பீஸ் தான் இருக்குது. இந்த ப்ளைன் பீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இடுப்போட அளவு அதாவது சீட் அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 40 இன்ச் எடுத்திருக்கேன். 40 இன்ச்லேருந்து நம்ம ஒரு 7 இன்ச் டு 10 இன்ச் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த லூஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு சேர்த்துலாம். ஒரு 50 இன்ச்சாக இடுப்பு பீஸ் வச்சோம்னா சரியாக இருக்கும். இந்த லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 8 டு 9 இன்ச் வைக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த அகலம் அதாவது குறுக்க இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த குறுக்கு பீஸோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு டு 9 இன்ச் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இல்லாட்டினா அது ரொம்ப கீழே இறங்கிடும். நம்ம இடுப்பை விட்டு கீழே இறங்கும்போது அது லூஸ் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ரொம்ப அந்த இடத்துல மட்டும் பிடிச்ச மாதிரி டைட் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு வந்து லூஸ் கொடுத்தே வச்சுக்கலாம். அதோட லென்த்தை அதிகப்படுத்த வேண்டாம். அப்படி அதிகப்படுத்தணும், அப்படி இதை விட அதிகப்படுத்தணும் அப்படின்னா சைடு ஓப்பனில் அந்த இடம் மட்டும் அந்த இடம் ஒரு தையல் போட்ட மாதிரி தெரியும். அதனால் அது கொஞ்சம் மேலேயே வச்சுக்கலாம். அளவு நீளத்துக்கு எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதில் கட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். பார்டரை கட் பண்ணிவிட்டு பாடி போர்ஷனுக்கு தனியாக இந்த டிசைன் ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இதோட லென்த் பார்த்திங்கன்னா 42 இன்ச் வேணும். ஆனால் இதுக்கு பார்டரை கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து லென்த் கம்மியாகிடுச்சு. அதனால் இந்த லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணுறதுக்கு இதே டிசைனில் இருக்கிற மாதிரி பீஸை வச்சு நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதாவது மேலே இந்த பார்டரோட ஸ்டிச் பண்ண முடியாது. அது அப்படி இருந்தும் அந்த லென்த் வந்து பத்தலை. ஆனால் இருந்தாலும் அந்த பார்டரை வச்சா நல்லா இருக்காதுங்கிறதுனால பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ண நீளம் அதோட தேவைப்படுற நீளம் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு செப்பரேட் பீஸு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 பீஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே இதாக இருந்தது, அதை வந்து நான் இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் மேலே வந்து இந்த டிசைனை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஜாயின் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி இதிலிருந்து நான் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாடியோட அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடியோட அளவு பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு. அந்த அளவுக்கு நான் ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டாப்பை வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் தான் நெக் வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் நான் எப்படி இதில் வீடியோவில் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இப்போ 2 சைடும் இந்த மாதிரி இந்த நாட்டு இந்த முந்தான பார்ட்டி எல்லாமே 2 சைடுமே வந்துடும். சென்டரில் கட் பண்ணி சென்டரில் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அப்படியே பார்டரோட ஒரே சைடில் வந்துடும், இன்னொரு சைடு ப்ளைனாக இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் இந்த சாலோட ஒர்க்கு. அடுத்தது இந்த மாதிரி பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். எந்த கேதரிங் பேண்ட்டாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த ஜாயிண்ட்டு தான் போடணும். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது ஒரு துணி சதுரத்துக்கு சதுரம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயராக இருக்குதுன்னா இதில் ஒரு ஜாயிண்ட் பெருசாக வராது. அதாவது அந்த ஜாயிண்ட் வந்து இதில் ஈக்குவல் ஆகிரும். அப்போ வந்து நம்ம கட் பண்ணுற அளவு வந்து ஈஸியாக இருக்கும். ஜாயிண்ட்டே இல்லாமல் நம்ம நார்மல் பேண்ட் எப்படி தைப்போம், ஒரு செமிப்பட்டியால பேண்ட் எப்படி தைப்போம், ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் ஈஸியாக வந்துடும் இல்லையா, குறுக்க பக்கமாக வைக்கும்போது அது மாதிரி வந்துடும். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக
இது வந்து அகலம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இந்த முக்கோணத்துக்கு ஒரு ஜாயிண்ட் போடுற மாதிரி ஆகும். இப்போ இந்த முக்கோணத்துக்கு கிராஸ் பக்கமாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வச்சு ஜாயிண்ட் போட்டுருவோம். நேர் பக்கம் பாருங்கள், இதில் தெரியுது, நேர் பக்கம் நம்மளுக்கு வந்து சைடில் வந்துடும். அந்த சைடு வந்து சென்டராக வரும், சென்டர் ஜாயிண்ட்டில் வரும். இப்போ இதை 4 பக்கம் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு பீஸை மட்டும் நம்ம இணைக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கத்தோட காலுக்கும் இந்த மாதிரி 4 பீஸை ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுரும். ஜாயின் போட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை, அதாவது 2 காலையும் ஒரே பக்கத்தில் இந்த பீஸில் தான் நம்மளுக்கு இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே இணைச்சி விட்டுறலாம், அதாவது 2ஐயும் ஜாயிண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 பக்கம் ஜாயின் போட்டு ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம அதை வந்து இணைச்சிக்கலாம். அது எந்த பக்கமாக இருந்தாலும் ஓகே தான். அது ஒரு பக்கத்தில் நம்ம இணைச்சிட்டோம்னா அது அப்படியே ஒரே நீல பீஸாக 2 காலும் ஒன்றா ஓப்பனில் இருக்கும். இப்போ அதை சென்டர் பண்ணி இணைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதில் ஒர்க் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுப்பு பீஸ்க்கு நம்ம நிறைய ஜாயிண்ட்டோடு கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 50 இன்ச் வரணுங்கிறதுக்காக அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கலாம். இந்த ஜாயின் போடும்போது நம்ம எப்படி வேணாலும் போடலாம், ஆனால் நம்ம அது ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜாயிண்ட் வந்து பேக் சைடு வந்துடணும். அதாவது இப்போ ஒரு பீஸ் பெருசாக இருக்குது இல்லையா, அந்த பெருசாக இருக்கிற பீஸில் ஒரு பக்கத்தில் இதை எல்லாத்தையும் ஒரே ஈவனாக ஜாயிண்ட் போட்டு வந்துட்டு அந்த பீஸை இணைச்சி விட்டுட்டு அந்த பெரிய பக்கமாக இருக்கிறத முன்னாடி வர மாதிரி அதை சென்டர் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நான் பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி கட் இருக்கிறனோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பீஸோட இதோட இன்னொரு பக்கத்தை, இந்த பெரிய பீஸோட இன்னொரு பக்கத்தை இந்த சின்ன பீஸோடு இணைச்சி விட்டுடலாம். அப்போ வந்து இது ஒரே ரவுண்டாகிடும். அந்த ரவுண்டை வந்து இந்த பெரிய பீஸை நல்லா சென்டர் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே நீட்டான பக்கமாக இருக்கும். இப்படி இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டாக இல்லாமல் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். இதை வந்து சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சோண்டு மட்டும் நம்ம மடக்கி அடிக்கிற அளவுக்கு ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு மடக்கி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கி அடிச்சுட்டு இந்த ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயிண்ட் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பீஸை வந்து இதில் வந்து இதை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது இந்த கால் பக்கத்தில் வர இந்த பீஸ் வந்து இடுப்பு பக்கத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சிடலாம். இது ஒரே இடத்துலையும் வைக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரே ஈவனாக அந்த ஜாயிண்ட்டு ஏதாவது ஒரு 4 சுருக்கு வரும் ஒரு கால் பக்கத்துக்கு, அந்த மாதிரி 4 3 தான் வரும். அது வந்து அங்கங்கே ஒன்று மட்டும் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடுப்பு பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சென்டர் பக்கம் இப்போ ஜாயின் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து நாடா வந்து வர இடம், நாடா வந்து கட்டுற இடம் முன்னாடி பக்கத்தில் நம்ம இடுப்பு பக்கத்தில் கீழே வரைக்கும் வர இடம். இதை வந்து ஒரு தையல் போட்டு இப்போ ஒரே ரவுண்டாக, அதாவது ஒரு ஜாயிண்ட்டையும் போட்டோம்னா இப்போ வந்து ஃபேண்ட் ஒரே ரவுண்டாக ஆயிரும். அதாவது நம்ம ஒரே நீளமாக இருந்தது இப்போ ரவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து கால் பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கலாம். அது கொஞ்சம் பட்டையாக அடித்து அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடக்கிட்டு அது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம், அந்த 6 இன்ச் லென்த்துக்கு. இப்போது காலோட அளவு பார்த்திங்கன்னா கேதரிங் பேண்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 5 இன்ச் வச்சாலே அது சரியாக இருக்கும். ரொம்ப கால் வந்து உள்ளேயே போகாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 5.25 to 5.5 அந்த மாதிரி, 5.5ங்கிறது ரொம்ப அதிகம்தான், அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மேலே போக கொஞ்சம் கிராஸாக அடித்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேதரிங் பேண்ட் வந்து ஓரளவுக்கு, அதாவது மேலெல்லாம் நம்மளுக்கு ஒரு நார்மல் லூஸ் கொடுக்கும், நார்மல் பேண்ட் அளவுக்கு. பட் வந்து கீழே வந்து அந்த கேதரிங் வந்து நல்லாவே இருக்கும். அந்த கேதரிங் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மேலே உட்கார்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி அந்த கேதரிங்கோட அளவெல்லாம் நல்லா கரெக்டாகவே இருக்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். அதாவது சென்டர் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு ரொம்ப லென்த்தியாக ஒரு பீஸ் வச்சுருப்போம். அது 16 இன்ச்சு, மேலே ஒரு 9 இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தாக இருக்கும். இப்போ இந்த லென்த்தை டோட்டலாக லென்த்தை வந்து நம்ம வந்து ஒரு பேண்ட்டு அப்படின்னா அதில் வந்து ஒரு 16 to 17 இன்ச் லென்த்து இருக்கணும். அதாவது இதுவே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது இன்னும் குறையும். பட் நார்மல் பேண்ட்டு, செமிப்பட்டியாலா இந்த மாதிரி கேதரிங்னா எல்லாருக்குமே இந்த அளவு வந்து என்ன அளவில் பாடியாக இருந்தாலும் இந்த அளவு செட் ஆகும். அதனால் அந்த 17 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்த அளவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தையலை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவில் 2 தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதில் நாடா போட்டால் நம்மளுக்கு வந்து பேண்ட்டோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததாக டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த பீஸை வந்து இந்த மாதிரி நான் மேலே ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம
நெக் வந்து இதுலேயே வர அளவுக்கு இந்த டிசைன் வந்து எந்த இடத்துல இப்படி கொஞ்சம் பிட்டு பிட்டாக தான் இருக்குது 4 பிட்டு. அதனால் நான் வந்து இந்த டிசைன் வந்து வர மாதிரி, அதாவது டிசைன் அப்படியே ரன்னிங்கில் வர மாதிரி இந்த மாதிரி இந்த பெட்டையெல்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டு இந்த லென்த்தை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்குக்கு ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயே சேம் மெத்தடில் நான் ஜாயின் போட்டேன். இது பார்த்திங்கன்னா லைனிங்கு. இதுக்கு இந்த லைனிங்கில் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் பீஸை வச்சு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வைக்கிறேன். கீழே வந்து நெக் வந்து ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். இந்த 6 இன்ச்சுக்கு இப்படி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து நெக்கோட அளவு 7 இன்ச்சு. ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச் வச்சு, ஆம்கோல் வந்து ஒரு 6 இன்ச் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் அதாவது பானைக்கே கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு 7 இன்ச் லென்த்துக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோவில் செய்கிற அதே மெத்தடு தான். ரவுண்டை வந்து பாவை நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாவையும் நம்ம இறக்கும்போது அது ரவுண்ட் ஆகும். நம்மளுக்கு ஒரே பீஸாக வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 இன்ச் வச்சு அந்த அளவை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை கொடுத்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஒரு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிட்டையெல்லாம் பூராத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டால் நம்மளுக்கு வந்து நெக் ரெடி ஆயிரும். லைனிங்கோடு அட்டாச் பண்ணி திருப்பினா நம்மளுக்கு வந்து நெக் வந்து கிடச்சிரும். இப்போ நெக்கு வந்து தையல் போட்டு திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு தையல் போட்டு விட்டுலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஜாயிண்ட் வந்து பேக் சைடில் வர்றது ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஆம்கோல் வரைக்குமே இது வந்து ஜாயிண்ட் வர மாதிரி இருந்துச்சு. இப்போது அதுக்கு நம்ம ஒரு டிசைன் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை மறைச்சிடலாம். இப்போது இந்த பார்டரை வந்து இந்த இடத்துல, அதாவது நெக்கை வந்து கரெக்டாக நெக் மேலே வச்சிட்டோம்னா, இந்த கீழே சென்டராக அந்த நெக் மேலே வச்சிட்டோம்னா மேலேயும் அந்த டிசைன் நம்ம வந்து டிசைனுக்காக அந்த பார்டரை யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த தையல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு நல்லா தையல் போட்டு அந்த நெக்கோட சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடக்கி விட்டு அந்த பார்டர் மட்டுமே தெரிகிற மாதிரி, உள்ள அந்த கிளாத்தெல்லாம் போகிற மாதிரி பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த பார்டர் ஃபுல்லாக இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்கும் நம்ம வச்சா தான் நம்மளுக்கு அந்த கட்டிங்லாம் போகும்போது உள்ள தையல்லாம் வரும்போது அது சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது லென்த் பக்காவாக நம்மளுக்கு வந்து அது வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பேக் பீஸ்லேயும் இந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி தையல் போட்டு திருப்பி விட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அது பெருசாக தெரியாது. ஆனால் முன்னாடி பக்கத்தில் அந்த இடத்துல மட்டும் ஒரு தையல் இருந்தால் கண்டிப்பாக தெரியுங்கிறதுனால நம்ம அந்த டிசைனை யூஸ் பண்ணி அதை மறைச்சாச்சு. பேக் சைடோட ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வந்து ஸ்டிச் வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணி தையல் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பஃப் ஹேண்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பஃப் வந்து கரெக்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம பஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி பஃப் வரும். ஆனால் இந்த மெட்டீரியல் அவ்வளோவா தூக்கலை, அதனால் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சு பஃப்பை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுடிதாரோட மெயின் பீஸோட இந்த மாதிரி கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆம்கோல் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லேயும் சேர்த்து தான் கட்டாச்சு. இந்த பார்டரில் இருந்தால் இந்த கை வர மாதிரி இருக்கும். அதனால் யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி கை அட்டாச் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பஃப் இருக்கிறதுனால சென்டரில் பஃப்பை ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். சைடு ஓப்பன் கை அதோட ஆம்கோல் இதெல்லாம் வந்து நான் ஒரு 23 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கீழே வந்து சைடு ஓப்பன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சைடு ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கை ஃபஸ்ட் டைம் மடக்கி அடிச்சுட்டு இதை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே மடக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப 1 இன்ச்செல்லாம் மடக்குனா பட்டையாக மடக்குனா ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ள ஒரு 1/4 இன்ச் மடக்கி அடித்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி தையல் போட்டால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு இந்த சுடிதாரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது பேண்ட்டு டாப்பு இதோட இந்த செட் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா லுக்கான சுடிதாராக தான் இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ போட்டாச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.